கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஆரம்பிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். நீங்க இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்ம பல ஆங்கிள் ஜெபிக்கிறோம், தகப்பனேன்னு ஜெபிக்கிறோம், பல காரியத்தை ஜெபிக்கிறோம். ஆனா இயேசு என்ன சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க நாமம் பூமி எங்கும் பரிசுத்தமா இருக்கட்டும் என்று இங்கே சொல்லி கொடுக்கிறார். அப்போ நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நாம் வேத வசனத்தின்படி ஜெபிப்போம் என்றால் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே என்ற ஒரு ஜெபத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதுல ரொம்ப அழகாய், அதை முழுவதும் அழகாய் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அப்படி நம்ம ஆரம்பிக்கும் போது வேத வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோம் என்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். நாம் வேறு எப்படி ஜெபித்தாலும் கர்த்தர் நம்மை கேட்கிறார். நீதி தகப்பனே என்று சொல்லுகிறோம், ஆண்டவரே என்று சொல்லுகிறோம், இயேசுவே என்று சொல்லுகிறோம். ஆனா இயேசு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார்? பிதாவினிடத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் சீசர்களுக்கு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நாம் ஜெபிக்கும் போது நாம் இந்த ஹோல் தேசத்துக்காக நம்ம ஜெபித்து விடுகிறோம். இந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றால் அவர்தான் நமக்கு பிதா. தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு பிதா. இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன், மூத்த குமாரன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ அவர்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆனால் இந்த குமாரன் பிதாவை அருமையாய் அடையாளம் காட்டுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவன் என் பிதாவை கனம் பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி நம் ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபெல்லாம் பிரியம் இல்லையா? இல்லை, அதுவும் பிரியம்தான். ஆனா இது வேத வசனத்தின்படி வாழுகிறவனே எனக்கு ஏற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய நாமத்தினால நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஜெபிச்சு பாருங்க, மகிமை இறங்குங்க. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால வீண் வார்த்தைகளை அளப்புவதை காட்டிலும் இப்படி தேவன் விரும்புகிற மாதிரி ஜெபிச்சா நம்ம ஜெபம் சுருக்கமாக இருந்தாலும் பெருக்கமான நன்மையை கொண்டு வரும். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். வேத வசனத்தின்படி ஜெபிக்கிறோம் என்று ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். பரமண்டலங்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டப்பா. தொடர்ந்து எங்களை நீங்க நடத்துங்க. உங்க சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தை கொடுத்துள்ளோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.